வணக்கம். பல்சுவை பெட்டகம் வழங்கும் வண்ணமயமான வாழ்க்கை சிற்றுரை. எங்கெங்கு காணினும் சக்தியடா, ஏழு கடல் அவள் வண்ணமடா என்பான் பாரதிதாசன். மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பது வண்ணங்கள். வண்ணமயமான வாழ்க்கையைத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். வாழ்க்கை ஒரு வான வேடிக்கையைப் போல வண்ணங்களை பொழிந்தால் அத்தனை பேரும் வரவேற்று மகிழ்வார்கள். எப்போதும் வாழ்க்கையில் வண்ண வண்ண கோலங்கள் இருக்க வேண்டும். வண்ண வண்ண எழுச்சிகள் உதயமாக வேண்டும். எண்ணங்கள் வண்ணமயமானதாக இருக்க வேண்டும். எண்ணங்களில் எப்போதும் கருப்பு இருப்பது தவறு. எண்ணங்கள் எப்போதும் செழுமையாக, தியாகம் நிறைந்ததாக, நல்ல மனம் உள்ளதாக, எப்போதும் வெளுப்பானதாக, அதாவது வெள்ளையாக எண்ணங்கள் இருக்க வேண்டும். பச்சை பசேல் என்ற பசுமை நாம் கண்களில் காணுகிற போது நம்முடைய எண்ணங்கள் பூத்து குலுங்கும். வண்ண வண்ண மலர்களைத்தான் எல்லோரும் ரசிப்பார்கள். வண்ணம் இல்லாதவர்களை யாரும் ரசிக்க மாட்டார்கள். வாழ்க்கை என்பது ஒரு வண்ணமயமானது. நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை சில காலம், இங்கே நாம் இருப்பதோ சில காலம்தான். இந்த வாழ்க்கையின் இந்த வட்டத்திற்குள் நாம் சுழன்று கொண்டிருக்கிறோம். இந்த சுழற்சியை நாம் வண்ணமயமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்போதும் சோகம் நிறைந்ததாக, வருத்தங்கள் நிறைந்ததாக, மகிழ்ச்சியை தொலைத்துவிட்ட முகத்தோடு காணப்படுவதால் யாருக்கு என்ன நன்மை? எப்போதும் சுறுசுறுப்போடும் சோம்பல் இன்றியும் நல்ல மனதோடும் எல்லோரையும் அரவணைக்கிற பாசத்தோடும் எல்லோரோடும் நட்பு கொள்ளுகிற நேசக்கரங்களோடும் வாழ்கிற வாழ்க்கைதான் வண்ணமயமான வாழ்க்கை. வாழ்க்கையில் எப்போதும் எண்ணங்கள் தெளிவாக இருக்குமானால் அந்த வாழ்க்கை வண்ணமயமானதாக இருக்கும். உள்ளம் எப்போதும் இருண்டிருக்குமானால் முகமும் இருண்டிருக்கும். உள்ளம் எப்போதும் சிவந்திருக்குமானால் முகமும் செழுமையானதாக இருக்கும். வாழ்க்கையில் எப்போதும் ஒரு மகிழ்ச்சி சிந்தனையை மனதில் தேக்கிக் கொண்டு வாழ வேண்டும். அழுது வடிகிற முகத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் சிரித்து கொண்டிருக்கிற முகத்தை எல்லோரும் ரசிப்பார்கள். காரணம், அங்கேதான் மத்தாப்பு சிரிப்புகள் உதயமாகும். புன்னகை என்பது முகத்தில் தவழ வேண்டும். பொன்னகை கூட இல்லாமல் போகலாம். ஆனால் புன்னகை இல்லாத முகத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். புன்சிரிப்போடு எல்லோரையும் மகிழ்ச்சி நிறைந்த முகத்தோடு வரவேற்போமானால் நம்முடைய வாழ்க்கை வண்ணமயமானதாக இருக்கும். ஏன் இவர்கள் பிறந்தார்கள் என்று யாரும் நினைக்கக்கூடாது. ஏன் இவர்கள் நம்மை விட்டு கொஞ்ச நேரத்தில் போய்விட்டார்கள் என்றுதான் எல்லோரும் நினைக்க வேண்டும். ஒரு இடத்தில் நாம் சேர்ந்து பழகுகிறோம் என்றால் கலகலப்பாக, வண்ணமயமானதாக, சிந்தனை மிகுந்ததாக, சிரிப்பு நிறைந்ததாக, மகிழ்ச்சி மலரக்கூடியதாக எப்போதும் இருக்க வேண்டும். அத்தகைய மக்களைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள். வந்து ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு எல்லோரையும் குறுகுறுப்போடு பார்த்து கொண்டு, எல்லோரையும் ஏதோ ஒன்று இழந்துவிட்டதை போல பார்த்து கொண்டு, இவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே என்கிற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பவர்களை இந்த உலகம் தன் கணக்கில் சேர்த்து கொள்ளாது. மலர்களில் வண்ணமயமான, மனம் நிறைந்த அழகான மலர்களைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். அதைப்போல வண்ணமயமான வாழ்க்கையை உடையவர்களைத்தான் மக்கள் எப்போதும் விரும்புவார்கள். அதை தவிர எல்லோருடைய எண்ணங்களிலும் அழுக்கு நிறைந்து அந்த அழுக்கை எல்லோருக்கும் வெளிப்படுத்தி காட்டுகிற அத்தகையவர்களை இந்த உலகத்தில் யாரும் விரும்புவதில்லை. அவர்கள் நிச்சயமாக வெறுப்புக்கு உரியவர்களாக மாறிப்போகிறார்கள். எனவேதான் வாழ்க்கையில் வண்ணம் என்பது இன்றியமையாதது. வண்ணமயமான வாழ்க்கை என்பது இன்றியமையாதது. கவலைப்படுவதற்காகவா கடவுள் நம்மை இந்த உலகத்தில் படைத்தார்? இல்லை. மகிழ்ச்சியாக வாழ, மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழ, சிரித்து கொண்டே வாழ, மற்றவர்களை சிந்திக்க வைக்க இந்த மனிதம் படைக்கப்பட்டிருக்கிறது. உழைத்து வாழ வேண்டும்,
பிறர் உழைப்பில் வாழ்வதுதான் தவறு. சிரிக்க வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்வதுதான் தவறு. ஆம், நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து இந்த உலகம் சிரிக்கக்கூடாது. நாம் மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும், சிந்திக்க வைக்க வேண்டும். அழ வைப்பது நம்முடைய வேலை அல்ல. ஒரு மனிதன் யாரையும் எளிமையாக அழ வைத்து விடலாம். ஆனால் ஒருவன் எல்லோரையும் சிரிக்க வைப்பதுதான் மிக கடினமான வேலை. அந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும். உங்களோடு பேசிக்கொண்டிருந்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது. நான் எல்லாவற்றையும் மறந்து மனத்தை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறேன். எல்லா கவலைகளையும் உங்களை பார்க்கிற போது பறந்து போய்விடுகிறது என்று ஒருவரை பார்த்து ஒருவர் சொன்னால் அதுதான் வாழ்க்கை. அதுதான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம். இவரை பார்த்தால் நாம் அழுது வடிய வேண்டும். இவர் எப்போது போவார்? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லிக்கொண்டு எப்போதும் வருத்தத்தில் ஆழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையே கவலையானது என்கிற தன்னுடைய எண்ணத்தை மற்றவர்களிடம் கடத்த முயல்கிறவர்களை யாரும் விரும்ப மாட்டார்கள். எனவே குயில் கருப்பாக இருக்கலாம், அதுவும் கூட ஒரு அழகுதான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்று கவிஞர் சொல்வதைப் போல கருப்பும் ஒரு அழகுதான். காந்தலும் ருசி, கருப்பும் அழகு என்று நம்முடைய தமிழிலே ஒரு அற்புதமான பழமொழி உண்டு. ஆக இந்த உலகத்தில் எந்த வண்ணமும் ஏற்றத்தாழ்வுக்குரிய வண்ணம் இல்லை. எல்லா வண்ணங்களும் இதயத்திற்கு ஏற்ற எண்ணங்களே. நம் வாழ்க்கை வண்ணமயமானதாக வைத்துக்கொள்வோம். நம் வாழ்க்கையை எப்போதும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வாழவே வைப்போம். நாம் நம்மோடு இருக்கிற அத்தனை பேரையும் சிரிக்க வைப்போம். நம்மோடு இருக்கிற அத்தனை பேரையும் சிந்திக்க வைப்போம். வெறும் சிரிப்பும் பயனற்றது, வெறும் சிந்தனையும் பயனற்றது. எனவே சிரிப்போடு கூடிய சிந்தனையை எல்லோரிடத்திலும் கடத்துவோம். நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வோம். நல்ல சிந்தனைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். பெரியவர்களின் சிந்தனைகளை நாம் வாழ்க்கையில் வளர்த்து கொள்வோம். எண்ணங்கள் எப்போதும் வண்ணங்களாகட்டும், வண்ணங்கள் எப்போதும் வாழ்க்கையாகட்டும், வாழ்க்கை வண்ணமயமானதாக விளங்கட்டும். நன்றி, வணக்கம்.